வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது குன்னூர் பேருந்து விபத்தில் 9 பேர் பலி 40 பேர் படுகாயம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நேற்று 30/9/2023 சுற்றுலா பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் 40 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. தென்காசி மாவட்டம் கடையம், ஆழ்வார்குறிச்சி பகுதிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் உதகைக்கு சுற்றுலா சென்றனர். நேற்று மாலை குன்னூர் வழியாக மருதுமலை செல்லும் வழியில் பேருந்து சென்று கொண்டிருந்தது. மரப்பாலம் அருகே உள்ள 9வது கொண்டை ஊசி வளைவில் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவர் மீது மோதி 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சாய்ந்து கிடந்த பேருந்தின் வாய்ப்பகுதி மேல்புறம் இருந்ததால் அதன் வழியாக ஜன்னலை உடைத்தும் பயணிகள் மீட்கப்பட்டனர். இதில் பேருந்தில் பயணம் செய்த 15 வயது சிறுவன் உட்பட 9 பேர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் 40 பேர் காயங்களுடன் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். படுகாயமடைந்த 4 பேர் உதகை மற்றும் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். நேரில் பார்த்தவர்களின் தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறிய தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து ஓட்டுநர் வேகமாக பேருந்தை ஓட்டியதில் விபத்து ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் குன்னூரிலிருந்து காட்டேரி பகுதிக்கு வரும்போது பேருந்தை இயக்கி வந்த ஓட்டுநரிடமிருந்து மற்றொரு ஓட்டுநர் பேருந்தை இயக்குவதாக கூறியதாகவும், அதற்கு ஓட்டுநர் மற்றும் பயணிகள் வேண்டாம் என மறுப்பு தெரிவித்த நிலையில் வலுக்கட்டாயமாக பேருந்தை இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் விரைவில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.